ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மளுடைய சிட்டி சர்ச்சில் February 22 வரைக்கும் சாயங்காலம், டெய்லி சாயங்காலம் 7 to 8 மணி வரைக்கும் தடைகளை உடைக்கும் ஜெபத்தை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். B2B சிட்டி ஃபேமிலின்ற யூடியூப் சேனலில் நடந்துட்டு இருக்கோம். எனவே நீங்கள் போய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி சாயங்காலம் 7 to 8 மணி வரைக்கும் அதை ஜாயின் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்பொழுதும் கேட்குற உதவியின்படி இந்த ஃபெய்த் கிளினிக் ப்ரோக்ராம் லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. நீங்கள் பெறுகிற அதே விசுவாசம் என்ற ஒரு ஆவிக்குரிய கிஃப்ட் அவங்களுக்கும் கிடைக்கும். ஆமென். Now let's go to the word of God. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை மாற்ற அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த அவமானம் என்பது பிசாசு பிளான் பண்ணி நம்மள ஆண்டவர்கிட்ட இருந்து விலக்கும்படியாக கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம். பாருங்க, ஒடுக்கப்படுகிறது, நிந்திக்கப்படுகிறது, அவமதிக்கப்படுகிறது, இதெல்லாம் கர்த்தரால் அனுப்பப்பட்டது அல்ல. இது பிசாசு உங்களுடைய ஜெப வாழ்க்கையை கெடுக்கும்படியாக, உங்களுடைய வேத வாசிப்பை கெடுக்கும்படியாக, உபவாசத்தை கெடுக்கும்படியாக, உங்களை சோகத்துக்குள்ள கொண்டு போய் பாருங்க, பரலோகம் இறங்கி வந்து உதவி செய்ய கூடாது என்பதற்காக பிசாசு போட்ட திட்டம். இன்னைக்கு கர்த்தர் அந்த அவ பெயர்களை உங்க மத்தியிலிருந்து கர்த்தர் எடுத்து போட போகிறார். உங்க மேல என்னென்ன வார்த்தையை சொல்லி அவமானமா பேசி இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். என்னை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தாரே, உங்களுக்கு கர்த்தருக்கு தெரியும் உங்களை யார் என்னென்ன பேசினார்கள் என்று. அவர்கள் கண்களுக்கு முன்பாக சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு உண்டான அவ பெயர்கள் எல்லாவற்றையும், எனக்கு உண்டான எல்லா அவ பெயர்களையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார். கர்த்தர் நீக்கி போடுகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 55 18 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். தாவீது இப்படி சொல்றாரு, திரளான கூட்டம் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். இன்னைக்கு உங்களுக்கு கூட கூட்டம் கூடி எதிர்க்கிற மனிதர்கள் அதிகமாயிருக்கலாம். நீங்க எதுவுமே செய்யாட்டியும் கூட்டம் கூடி உங்களை பற்றி பேசுகிற மனிதர்கள் அதிகமாயிருக்கலாம். இன்னைக்கு நான் சபையில வந்து உட்கார்ந்து, சர்ச்சில் வந்து உட்கார்ந்து வேதத்தை திறந்து படிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த முதல் வார்த்தை அதுதான். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட பேரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டார். உங்களை கர்த்தர் ஒரு சமாதானத்துக்குள்ள கொண்டு வர போகிறார். எப்படி சமாதானத்துக்குள்ள கொண்டு வர போகிறார்னா, உங்க அவ பெயரை மாற்றி உங்களுக்கு நேரிட்ட போரை நீக்கி கர்த்தர் என்ன பண்ண போறாரு? சமாதானத்தை கொடுக்க போகிறார். இந்த கூட்டம் கூடி உங்களை பற்றி பேசுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பிரதிபலனை வச்சிருக்கிறாரு. வாசிக்கிறேன் 23 வசனம், சங்கீதம் 55:23. தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். உங்களை பற்றி அவங்க பேச 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 என்ன நடக்குதுன்னா, கர்த்தரே சொல்றாரு, அவங்க தலை மேல அவர்களே அக்கினி தழலை எடுத்து போட்டுக்கொள்வதற்கு சமானமாக அவங்களே குழியில தன்னை இறக்கி கொள்ளுகிறார்கள். என்னை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தாரே, திரளான கூட்டமாய் கூடி என்னை பற்றி பேசுறாங்களே ஆண்டவரேன்னு கண்ணீரோடு என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவங்க குழியில போவாங்க, நீங்க குழியில் இருந்து எழும்புகிற நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறார். ஆமென். அடுத்ததாக பாருங்க, உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 55 12 வசனம். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். ஒருவேளை நீங்க இப்படி சொல்லலாம், என்னை பற்றி பேசுகிறவங்க எனக்கு விரோதிகள் சிஸ்டர், அதனாலதான் என்ன பேசுறாங்க அப்படின்னா கூட சகிக்கலாம். ஆனா நீங்க சொல்லலாம், ஆனா அவர்கள் விரோதிகள் அல்ல, அவங்க கூடவே இருக்கிறவங்க தான், ஆனாலும் என்னை நிந்திக்கிறாங்க சிஸ்டர் என்று நீங்க சொல்லலாம். எங்களை நிந்திக்கிறாங்க பாஸ்டர் என்று நீங்க சொல்லலாம். அடுத்த லைன் வாசிக்கிறேன் பாருங்க, சங்கீதம் 55:12. எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். அப்ப உங்களுக்கு விரோதமா இவங்க பேசுறவர்களும், உங்களுக்கு விரோதமா குழி பறிக்கிறவர்களும், உங்களை நிந்திக்கிறவர்களும் உங்க அருகாமையில் இருக்கிறவர்களா இருக்கலாம். நீங்க அவர்களுக்கு உதவி செய்தவர்களா இருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, உங்க உதவியை மறந்து, நன்றிய மறந்து, உங்களை குறித்து அவதூறு பேசுகிற மனிதர்களுக்கு கர்த்தர் திரும்பவும் ஒரு காரியத்தை அவர்களுக்கு வைத்திருக்கிறார். 15 வசனம், சங்கீதம் 55:15. மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக
இருப்பதாக. இது வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. இன்னைக்கு நான் சொல்றேங்க, உங்க கூடயே இருந்து உங்களுடைய அழிவை காணும்படிக்கு சந்தோஷமா கை கொட்டி சிரிக்கிற சில மனிதர்கள் உங்களிடத்துல இராதபடிக்கு கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு போக போகிறாரு. உன் கண் பார்க்க சில பேர் வெளியே போவாங்க, உங்களை விட்டு பிரிந்து போவாங்க. பயப்படாதீங்க. இத்தனை நாள் உங்களை பற்றி பேசின, உங்களுக்கு அவப்பெயரை உண்டு பண்ணின மனிதர்கள் உங்களுக்கு முன்பாக இராமல் போகும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஆமென். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என்னை பற்றி பேசுகிற ஆமான்கள், லாபான்கள், அப்சலோம்கள், சவுல்கள் இயேசுவின் நாமத்திலே அடங்குவார்களாக. ஆமென். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, உங்கள் அவப்பெயரை கர்த்தர் எப்படி மாற்றுவார்னா, சங்கீதம் 59 அதிகாரம் 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேம்மா. சங்கீதம் 59:4, என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள். நீங்க சொல்லுவீங்கல்ல, ஒண்ணுமே செய்யல ஆனாலும் சண்டைக்கு வராங்க, ஒண்ணுமே செய்யல சிஸ்டர் ஆனாலும் என்னை பத்தி பேசுறாங்க, நான் அவர்களுக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சேன் ஆனாலும் என்னை ரொம்ப நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்கன்னு என்று சொல்லி கண்ணீரோடு இணைந்திருக்கிறீங்களா? இங்க வேதம் பாருங்க எப்படி சொல்லுகிறது, வாசிக்கிறேன் பாருங்களேன். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள், எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரு. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என்னை நோக்கி பாருன்னு சொன்ன உடனே கர்த்தர் என்ன தெரியுமாங்க செய்யறாரு? அவர்களுக்காக கர்த்தரே இறங்கி வருகிறார். ஆமென். ஒருத்தருக்காக, ஒரே வேதாகமத்திலே நான் வாசிச்சு நிறைய காரியத்தை வாசிக்கிறேங்க. வாசிச்ச பொழுது எங்கெல்லாம் மனுஷன் வார்த்தையினால ஒடுக்கப்பட்டானோ, எங்கெல்லாம் உடைக்கப்பட்டானோ, அவனுக்காக கர்த்தரே இறங்கி வந்திருக்கிறாரு. வேதாகமத்துல வாசிச்சிருக்கீங்களா? முட்செடியில மோசேக்காக யாக்கோபுக்கு இரவெல்லாம் போராடி பாருங்க இறங்கி கர்த்தரே வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், மனிதர்களால உடைக்கப்பட்டு எந்த தவறும் செய்யாம உங்க மேல பழி சொற்கள் சொல்றாங்களா, கவலைப்படாதீங்க, கர்த்தரே உங்களுக்காக இறங்கி வர போகிறார். ஆமென். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்களே எனக்காக இறங்கி வர போகிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்ன நடக்குமா? 59 அதிகாரம் 8வது வசனம், ஆனாலும் கர்த்தாவே நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். பாருங்க, அவங்க உங்களை இகழ்றது தானே இத்தனை நாள் நீங்க கேட்டீங்க. ஆனா இனி வரும் நாட்கள்ல நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினால் உங்களை இகழ்ந்தவர்களை கர்த்தர் இகழுவார், அதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. ஆமென். சொல்லுங்க, என் தலையை கர்த்தர் நிமிர்த்துவார், என் தலையை கர்த்தர் நிமிர்த்துவார், என் தலையை கர்த்தர் நிமிர்த்துவார். தலையை கர்த்தர் நிமிர்த்துவார். ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. எங்கெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, எங்கெல்லாம் உங்களை அவப்பெயரை சொல்லி உங்களை நிந்திச்சாங்களோ, எங்கெல்லாம் நீங்க முன்னாடி நடக்கும் போது பின்னாடி உங்களை பார்த்து கிண்டல் அடிச்சு சிரிச்சாங்களோ, அதெல்லாம் உங்க மைண்டுக்கு கொண்டு வந்துக்கோங்க. எதற்கு? நீங்க பழி வாங்கறதற்கு அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போவதை உன் கண் பார்க்கும்படியாக. ஆமென். கடைசியாக நீங்க என்ன தெரியுமாங்க இந்த நேரத்துல சொல்லணும்? வாசிக்கிற சங்கீதம் 58 அதிகாரம் 11வது வசனம். ஒருவேளை நீங்க வேதாகமத்தை கையில வைத்திருந்தீர்கள் என்றால் அந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை நீங்களும் சொல்லுங்க. சங்கீதம் 58:11, அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்று மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று மனுஷன் சொல்லுவான். நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்களா? யாரும் என்ன பார்க்கல ஆண்டவரே, என்ன விட்டுட்டீங்களாப்பா, இத்தனை பேர் பேசுறாங்க, நீங்க அமைதியாவே இருக்கிறீங்களே, ஏன் அப்படி கேக்குறீங்க? கேட்காதீங்க. அதற்கு பதிலாக தாவீது என்ன சொன்னாரோ அதையே நீங்களும் சொல்லுங்க. திரும்ப என்னோடு சேர்ந்து சொல்றீங்களா? மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்று மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று மனுஷன் சொல்லுவான். இதுதாங்க கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறாரு. இந்த வசனத்தை இந்த நாள் முழுவதும் அறிக்கை செய்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவரே, எல்லாரும் எனக்கு விரோதமா நிக்கிறாங்க,
எல்லாரும் எனக்கு விரோதமா பேசுறாங்க, காரணமே இல்லாம எனக்கு விரோதமாய் குடி பறிக்கிறாங்கன்னு மனவேதனையோட இன்னைக்கு என்னோட கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்க வேணா திக்கற்ற பிள்ளைகளா இருக்கலாம், நாங்க வேணா எங்களுக்கு யாரும் விசாரிக்கிறவர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனா நீர் எங்களோடு கூட இருக்கிறீராப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். லாசரு மரிச்சிட்டாரு, 2 சகோதரிக யாருமே கூட இல்ல, ஆனாலும் நீர் கூட வந்தனால மரித்தவனை உயிரோட எழுப்பினீர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்ப நீர் என்று அற்புதத்தினால அடையாளத்தினால உறுதிப்படுத்தி காண்பித்தது போல இன்னைக்கு தாவீது சொல்றது போல அன்றைய மெய்யா இந்த பூமியில எங்களுக்கு பலன் உண்டு. நாங்க வேதனைப்படுகிறோம், நாங்க கண்ணீர் சிந்துகிறோம், நாங்க அவமானப்படுத்தப்படுகிறோம், மனுஷனுடைய வார்த்தைகளால் காயப்படுத்தப்படுகிறோம், ஆனாலும் எங்களுக்கு கர்த்தர் பலன் தருவார். ஏன்னா கர்த்தாவே நீர் இறங்கி வருவீரப்பா. மார்த்தாளுக்கு மரியாளுக்கு இறங்கி வந்தது போல நீர் இன்றைக்கு என் ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இறங்கி வந்து நீதியை நிலைநாட்டுங்க, நியாயத்தை நிலைநாட்டுங்க, அவங்க தலையை நிமிர்த்துங்க, அவமானத்துக்கு பதிலாக ஒரு மரியாதையும் கனத்தையும் அவங்களுக்கு தாங்கன்னு ஜெபிக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, பயப்பட அவசியம் இல்ல, உங்களுக்காக கர்த்தர் இறங்கி வருவார். உங்களுக்கு யாரும் உங்களை விசாரிக்க நினைச்சிடாதீங்க, பரலோக தேவனே உங்களுக்காக காரியத்தை செய்வார். ஆமென். You are blessed. You are blessed.